ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் அகஸ்டின் ஃபோர்வின் நிறுவனத்திலிருந்து. இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய யூசர் ஐடியை வந்து இன்ஸ்டண்ட்டாக எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு மெம்பர்ஷிப் பிளானில் உள்ள வரக்கூடிய ஒரு நபர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஐடி ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா ஒரு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன் ஐடி, சரிங்களா? ஸோ அந்த டிரான்சாக்ஷன் ஐடியை பின் ஃப்ரான்சைஸிட்ட கொடுத்து அதற்கான பணத்தை கட்டி ஆக்டிவேஷன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்கள் டைம் ஆகும், இல்லைனா 2-3 மணி நேரங்கள் வரைக்கும் காலதாமதம் ஆகும். இதை இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட் கேட்வே மூலமாக ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு சில மெத்தட் கொண்டு வந்திருக்கோம். அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இதன் மூலமாக என்ன பெனிஃபிட்டாக கிடைக்கும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஐடி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு மணிக்கணக்காக நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை. என்னுடைய அப்ளைன் வந்து எனக்கு ஒரு லிங்க் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த லிங்க்கை நான் ஓப்பன் பண்ணி அதில் என்னுடைய டேட்டாஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு என்னுடைய ஜிபே, ஃபோன்பே மூலமாகவோ இல்லை கிரெடிட் டெபிட் கார்டு மூலமாகவோ டைரெக்டாக பேமெண்ட் கேட்வே மூலமாக பேமெண்ட்டை செலுத்திட்டு உடனடியாக என்னால் ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ அதுதான் எப்படி பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நல்ல தெளிவாக பார்த்துக்கோங்க. நான் எந்தெந்த காலமில் என்னென்ன ஃபில் பண்ணுறேன் அப்படின்றது நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கரெக்ஷன்ஸுமே உங்களுக்கு வராது, சரிங்களா? ஸோ எதுக்காக நான் இந்த விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன்னா, நம்ம ப்ராடக்ட் பேஸ்டு நிறுவனம். நீங்கள் பை பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டு, மாதந்தோறும் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே நீங்கள் கொடுக்கக்கூடிய தெளிவான முகவரிக்கு தான் நாங்கள் அனுப்புவோம். அப்போ முகவரி தெளிவாக இல்லைன்னா கண்டிப்பாக ப்ராடக்ட் ரிட்டன் ஆகும், நிறைய டேமேஜஸ் ஆகும், உங்களுக்கு அகைன் பொருள் வராது. அப்போ உங்கள் மணி அந்த இடத்துல லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே இந்த வீடியோ உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிரும், சரிங்களா? ஃபஸ்ட்டு உங்களுடைய யூசர் ஐடி, பாஸ்வேர்டு கொடுத்து உங்கள் ஐடி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணியாச்சு. இந்த ஐடி வந்து ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக உங்களுக்கு நான் டெமோ சொல்லிக் கொடுக்குறதுக்காக ஒரு க்ரியேட் பண்ண ஒரு ஐடி, ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய வெப்சைட். இப்படி தான் இருக்கும். இப்போது உங்களுடைய யூசர் ஐடி நேம் எல்லாம் மேலே வந்துடும். இந்த லிங்க்கு இப்போது நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இந்த யூசர் ஐடியிலேருந்து ஒரு நபரை நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த நபருக்கு உங்களுடைய ரெஃபரன்ஸ் லிங்க்கை நீங்கள் ஷேர் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து கம்பெனியில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னா, ஜென்ரேட் அஃபிலைட் லிங்க்கு. இதுதான் நீங்கள் நிறைய நிறுவனங்களில் பார்த்துருந்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் லிங்க்குன்னு கொடுத்துருப்பாங்க, ரெஃபரல் லிங்க் அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ இது வந்து அஃபிலைட் லிங்க். இது பேர் ரெண்டும் சேம் தான், பேர் மட்டும் மாறி இருக்கும். இந்த அஃபிலைட் லிங்க்கு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த அஃபிலைட் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ரெஃபர் பண்ணக்கூடிய நபர் உங்களுக்கு எந்த பக்கம் ப்ளேஸ்மெண்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு பொசிஷன் வந்து அது கேட்கும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் டெஸ்டிங் பர்பஸ்க்காக ஒரு ஐடி கொடுத்துருக்கேன். எனக்கு லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் பேலன்ஸ் இருக்கிறாங்க, 2 பேர் வர வேண்டியது இருக்குது. அப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 2ல் ஏதாவது ஒரு இடத்த ஃபஸ்ட்டு ஃபில் பண்ண போகிறேன். அதாவது இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய நபராக இருக்கட்டும், இல்லை ரைட் சைடில் கூடிய நபராக இருக்கட்டும், இந்த 2 இடத்துல ஏதாவது ஒரு இடத்த தான் நான் ஃபில் பண்ண போகிறேன். அப்போ அந்த இடத்த நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு அங்கே ஒரு லிங்க் ஜென்ரேட் ஆகும். இப்போது நான் வந்து இந்த லெஃப்ட் சைடு லிங்க்கை நான் எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு லிங்க் ஜென்ரேட் ஆகிருச்சு. இந்த லிங்க்கை வந்து நான் என்னுடைய ரெஃபரன்ஸுக்கு நான் அனுப்பணும். நான் யாரை அறிமுகம் செஞ்சுருக்கனோ அவருக்கு நான் அனுப்பணும். இல்லைன்னா அவருடைய டேட்டாஸை நானே ஃபில் பண்ணி ஐடி போட்டு கொடுக்கணும். இந்த 2 ஆப்ஷன் இருக்குது. நான் அவருக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஷேர் ரெஃபரல் லிங்க்குன்னு சொல்லி முதல் காலம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா நேராக வாட்ஸ்அப்புக்குள்ளே போகும். வாட்ஸ்அப்பில் நீங்கள் எந்த பர்டிகுலர் பர்சனுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். அதுவே இல்லை நானே ஐடி என்ட்ரு பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அதை நம்ம கிளிக் பண்ணணும். இப்போ நம்ம இதை தான் பண்ண போகிறோம், சரிங்களா? நான் ஃபார்மை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்டு அப்ளைன் டீட்டெயில்ஸ்க்கு அதுவே காமிச்சிடும். இப்போ நான் வந்து யாருக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குறேனோ அவருடைய அப்ளைன் வந்து என்னுடைய ஐடி நேம் வந்து டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். ப்ளேஸ்மெண்ட் ஐடின்னு ஒன்று இருக்கும், ப்ளேஸ்மெண்ட் நேம்னு இருக்கும். இந்த ப்ளேஸ்மெண்ட் ஐடி அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த டெஸ்ட் அப்படின்ற ஐடிக்கு கீழே நம்ம லெஃப்ட் சைடில் ஒரு ஐக்கானை செலக்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுதான் ப்ளேஸ்மெண்ட்டு. அந்த ஐக்கானை நான் கிளிக் பண்ணுறதுனால எனக்கு ப்ளேஸ்மெண்ட்டு இந்த மாதிரி காட்டும். உதாரணத்துக்கு நான் வந்து எனக்கு ரைட் சைடில் ஒருத்தர், லெஃப்ட் சைடில் ஒருத்தர் நான் ரெஃபர் பண்ணிட்டேன். அப்போ ஏபி கம்ப்ளீட் ஆகிருச்சு. 3வது ஒரு நபரை நான் ரெஃபர் பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஏயும் சரி, ரைட் சைடில் இருக்கக்கூடிய பியும் சரி நான் செலக்ட் பண்ண முடியாது. அப்போ அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய 4 பேரில் யாராவது ஒருத்தருக்கு ப்ளேஸ்மெண்ட் கொடுக்குற மாதிரி வரும். ஸோ இதுதான் பைனரி சிஸ்டம். வேர்ல்டு வைடாக நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் பைனரி சிஸ்டம் தான் நம்பர் 1ன்னு சொல்கிறாங்க. காரணம் இது தான். நான் 2 பேரை ரெஃபர் பண்ணிட்டேன்னா 3வது ஒருத்தரை ரெஃபர் பண்ணும்போது அது என் டீமுக்கு சப்போர்ட்டாக போய் மாறும். இதில் பைனரியில். அதே சமயத்தில் ரெஃபரல் இன்கம் எல்லாமே எனக்கு தான் வரும், சரிங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு அப்ளைன் டீட்டெயில்ஸ் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்துட்டு பேசிக் இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்க போகிறேன். பேசிக்காக என்னெல்லாம் வேணும் நம்ம ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு? நேம் நான் இங்கே தெளிவாக நான் கொடுக்குறேன்.
என்னுடைய பெயர் வித் இன்சியலோட நான் கொடுத்துட்டேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அட்ரஸ் 1 அட்ரஸ் 2ன்னு சொல்லி 2 காலம் இருக்கும். இந்த 2 காலத்துலேயும் உங்களுடைய தெளிவான முகவரி மட்டும் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். சரிங்களா? எந்த அட்ரஸ்க்கு உங்களுக்கு கொரியர் வரணுமோ அந்த அட்ரஸை பதிவு பண்ணுங்கள். உதாரணத்துக்கு நான் கொடுக்குறேன். சரி, இப்போ பாருங்கள், அட்ரஸ் 1ல் வந்து நம்பர் 4 கண்ணன் காலனி கொடுத்தாச்சு. அட்ரஸ் 2ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ணன் நகர் மடிப்பாக்கம். சரிங்களா? ஸோ ரெண்டுமே கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 3வது காலம் வந்து ஸ்டேட். எதுக்காக முதல் 2 காலத்தில் இதை தவிர்த்து வேறு ஆப்ஷன் நான் கொடுக்கல அப்படின்னா அடுத்தடுத்த காலத்தில் எல்லாமே இருக்கும். ஃபஸ்ட்டு 2 காலத்துலேயுமே நான் எந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன், என்னுடைய டோர் நம்பர் என்ன, தெரு பெயர் என்ன, எந்த ஏரியான்றதை மட்டும் நம்ம தெளிவாக கொடுத்துட்டா போதும். அடுத்த காலத்தில் 3வது காலத்தில் செலக்ட் ஸ்டேட்டுன்னு இருக்கும். நான் ஸ்டேட் கொடுத்துட்றேன். ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தால் தமிழ்நாடு கீழே கொடுத்தாச்சு. தமிழ்நாடு கொடுத்த உடனே கடைசியில் செலக்ட் சிட்டின்னு ஒன்று கேட்குது. இப்போது மடிப்பாக்கம் அப்படின்றது சென்னை. இப்போ நான் சென்னை செலக்ட் பண்ணிடுறேன். பின்கோடு கொடுத்தாச்சு. நல்லா கவனிச்சிக்கோங்க, பின்கோடு வந்து எங்கே கேட்டிருக்கோ அங்கே மட்டும்தான் கொடுக்கணும். சிட்டி வந்து எங்கே கேட்டிருக்கோ அந்த சிட்டி அங்கே மட்டும்தான் செலக்ட் பண்ணணும். ஸ்டேட் எங்கே கேட்டிருக்காங்களோ அங்கே மட்டும் தான் கொடுக்கணும். இது ஆர்டர் பிரகாரம் இருந்தால் தான் உங்கள் அட்ரஸில் எந்த ஒரு கொலாப்ஸ் எதுவுமே வராது. அது நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய அன்வான்டான இது கொடுத்து வைப்பாங்க, கேரக்டர்ஸ் கொடுப்பாங்க, கமா போடுவாங்க, சம்மந்தம் இல்லாத இடத்துல புள்ளி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு நிறைய இடங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த பேமெண்ட் கேட்வேக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இந்த மாதிரி கரெக்டாக உங்களுடைய அட்ரஸு டேட்டா மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா போதும். பின்கோடு வரைக்கும் கீழே கொடுத்தாச்சு. இப்போ மொபைல் நம்பர் கொடுத்துருவோம். நல்லா கவனிச்சுக்கோங்க, மொபைல் நம்பர் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஆல்டர்னேட் மொபைல் நம்பர். இந்த ஆல்டர்னேட் மொபைல் நம்பரில் நீங்கள் அடிஷ்னலாக வேறு ஒரு நம்பர் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா கொரியர் வரும்போது ஒரு நம்பர் உங்களுக்கு ரீச் ஆகலைன்னா அடுத்த ஒரு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் மேலே இருக்கிற சேம் நம்பர் இங்கே கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது எடுத்துக்காது. அதனால் வேறு நம்பர் கொடுக்கணும் நீங்கள். சரிங்களா? வேறு நம்பர் கொடுத்தாச்சு. இப்போ இமெயில் ஐடி கொடுக்குறேன். இமெயில் ஐடி கொடுத்துட்டேன். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு, எனக்கு விருப்பமான ஒரு பாஸ்வேர்டை நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கீழே நான் என்ன பண்ணுறேன்னா சப்மிட் கொடுக்குறேன். சரி, பாஸ்வேர்டு மாற்றி கொடுத்துட்டேன். சரி, இப்போ எடுத்துக்கிச்சு பாருங்கள். மேலே இருக்கக்கூடிய பாஸ்வேர்டும் கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் ஒரே மாதிரி இருக்கணும். சரிங்களா? இப்போ நான் பாஸ்வேர்டு எல்லாம் கொடுத்து சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறமா இங்கே டேரெக்டாக என்ன ஆகுதுன்னா பேக்கேஜ், நம்மளுடைய ஜாயினிங் பேக்கேஜ் வந்து காட்டும். பேசிக் பிளான், ஆஃபர் பிளான், ப்ரீமியம் பிளான், இந்த மாதிரி 3 பிளானுமே காட்டும். இப்போ நம்ம எதில் ஜாயின் பண்ண போகிறோமோ அந்த பிளானை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். பேசிக் பிளான்ன்றது எவ்வளவு? 650 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி 767. ஆஃபர் பிளானு, ப்ரீமியம் பிளான் அதுக்குரிய தொகை அதில் கொடுத்துருக்குறோம். நான் இப்போ பேசிக்கில் ஐடி போட போகிறேன். பேசிக் பிளானுடைய ஆட் டு கார்ட் கொடுக்குறேன். என்னுடைய பேக்கேஜ் வந்து மேலே கார்ட்டில் வந்து ஆட் ஆகிருச்சு. இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸோடு கொடுத்துருவாங்க. 650 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டியோட சேர்த்து 767 ரூபா வந்துடுது. இப்போ நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே எனக்கு மேலே காட்டுது பார்த்தீங்களா, அகஸ்டின் டீன் போட்டு அட்ரஸ் காட்டுது. இந்த அட்ரஸ் தான் நம்ம அனுப்ப போகிறோம் அப்படின்றது அது வந்து கன்ஃபார்ம் பண்ணுது. கீழே கன்ஃபார்ம் பேமெண்ட்டு. இப்போ நேரடியாக பேமெண்ட் கேட்வே உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இதில் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ, நெட் பேங்கிங் 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் செலக்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து யூபிஐ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டேன்னா யூபிஐயில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிரெடிட் யூபிஐ கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே, மொபிக்விக் கொடுத்துருக்காங்க, பேடிஎம், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ ஏதோ ஒன்று. இப்போ நான் வந்து இதில் ஜிபே செலக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி கீழே பார்த்திங்கன்னா பே வித் யூபிஐ ஐடின்னு ஒரு ஆப்ஷனும் பே வித் கியூஆர் கோடுன்னு ஒரு ஆப்ஷனும் இருக்கும். ஸோ இதில் எது வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜிபே செலக்ட் பண்ணிவிட்டேன். உங்களுடைய டெஸ்டிங் பர்பஸ்க்காக கீழே வந்து பேயில் வந்து ₹1 கொடுத்துருக்கோம். புரியுதுங்களா? 1ஆம் நம்பர் வெறும் ₹1 மட்டும் பே பண்ணி உங்களுக்கு ஐடி ஆக்டிவேட் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? இப்போ ஜிபே ஓப்பன் ஆகிருச்சு. உங்களுக்கு அநேகமாக இது பிளாக்காக தெரியும்னு நினைக்கிறேன்.
ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக கம்ப்ளீட்டாக Black கலரில் மாறிடும் அது. ஸோ இப்போ ஐடி ஆக்டிவேஷன் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வெல்கம் பேஜுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்களா வந்துருச்சு அவங்களுக்கு 4win போட்டு வெல்கம் யுவர் கம்பெனி அப்படின்னு சொல்லி மிஸ்டர் அகஸ்டின் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஹேஸ் பீன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துட்டு யூசர் நேம் கொடுத்துருக்காங்க, பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க, பேங்க் டிரான்சாக்ஷன் நம்பர் வரைக்கும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான், இதுதான் ப்ரொசீஜர். இதுக்கப்புறம் நீங்கள் பேக் டு ஹோம் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஐடி லாக் அவுட் ஆகிருக்கும். அகைன் நீங்கள் லாகின் பண்ணி உங்களுக்கு கீழே இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண ஐடி வந்திருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான். இது வேணால் நான் ஒரு டைம் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம இப்போ டெஸ்டிங்கில் போட்ட ஐடி நான் ஐடி போட்ட உடனே பார்த்தீங்கன்னா ரெஃபரல் இன்கம் ஆட் ஆகிருச்சு. நான் இப்போ என்ன பண்ணுறேன், கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோன்னா அந்த பைனரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பைனரி கிளிக் பண்ணோம்னா பார்த்தீங்களா இப்போ நான் வந்து லெஃப்ட் சைடில் லிங்க்கை யூஸ் பண்ணால் லெஃப்ட் சைடில் ஐடி பிளேஸ்மெண்ட் ஆகிருச்சு. ஸோ இதுதான், இவ்வளோ தான் ஆக்டிவேஷன். ரொம்ப சிம்பிள் மெத்தட். இதை வந்து நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பராக இந்த வீடியோவை பார்த்துட்டு தெளிவாக பண்ணுங்கள். எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாமல் பண்ணிங்கன்னா ஐடி வந்து இன்ஸ்டண்ட்டாக ஆக்டிவேட் ஆகும், இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு இன்கம் எல்லாம் ஆட் ஆகும். சரிங்களா? ஒரு முறைக்கு கூட ஒரு முறை நம்மளுடைய வீடியோவை பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பிளான் இன்கம் சம்மந்தமான எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.